ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சால்வ் வித் பிரஷர். இன்றைக்கி எஸ்எஸ்சி எக்ஸாமுடைய செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் ஓவரால் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனுடைய ஓவரால் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் நடந்துச்சு. அந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து ஓவராலாக நமக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு, சரிங்களா? பிகாஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நான் குவான்ஸில் வந்து 25 அவுட் ஆஃப் 25 போட்டுட்டேன். ஜிகே வந்து 20க்கு 25க்கு 20 கொஷின்ஸ் ஜிகே போடலாம், எல்லாமே பிஒய்க்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப பேசிக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரீசனிங்லாம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஏபி, பிசி, சிடி, டி அந்த மாதிரி. ஸோ நீங்கள் கொஷின்ஸை பார்க்குறப்பே தெரியும் இதெல்லாம் ஒரு கொஷினா அப்படின்ற அளவுக்கு. எம்டிஎஸை விடவே ரொம்ப ஈஸியான கொஷின். ஆனால் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த வெண்டர் என்ன பண்ணாங்க, டிசிஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சிஜிஎல்லுக்கு கொஷின் ஈஸியாக இருக்கும், அதுவே எம்டிஎஸ்ஸுக்கு கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் பிஓஐக்கு சால்வ் பண்ணுற போது. பட் இன்றைக்கி ஓவராலாக அவங்க பண்ண விஷயம் 10th லெவலுக்கு ஈஸியாக வச்சுருக்காங்க. ஹச்எஸ்சி லெவலுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு ஈஸி டு மாட்ரேட் லெவல் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்ட் மதியம் எழுதிட்டு வந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஈவினிங் எக்ஸாம் எழுத போனார். எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணார். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, என்னால் கொஷின்ஸ் வந்து ஞாபகமே வச்சுக்க முடியல, கான்செப்ட்லாம் பார்க்காத கான்செப்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் நெட்டில் பார்த்ததையும் சொல்கிறேன், ஓவராலாக 3rd ஷிஃப்ட்டு மாட்ரேட்டாக தான் இருந்தது. டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு மாட்ரேட்டு தான். ஏன்னா ரியல் சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம லெவல் 6க்கு என்ன ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் கேட்கணுமோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. பிகாஸ் இது பெனிஃபிட்டு தான். ஏன்னா எப்பயுமே பிஒய்க்குங்கிற பேரில் அதே கான்செப்ட், அதே விஷயம், சேம் டேட்டாவை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கொஷினை கேட்டு அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. ஆனால் ரியலாக கான்செப்டை புரிஞ்சு படித்து அந்த கொஷினை பிக் பண்ணி போடுறவங்களுக்கு அங்கே வேலையே கிடையாதுல்ல. ஏன்னா அப்படி தான் வந்து போன சிஜிஎல் மெயின்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்காம போனதுக்கு மெயின் ரீசன் நார்மலைசேஷன் அப்படிங்கிற பேரில். ஓகே, இப்போது ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் எப்படி இருக்குன்னா, ஜிகே வந்து என்ன மாதிரினா எப்பயுமே நமக்கு தெரியும், யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் எப்பயுமே வரும், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ இன்றைக்கி வந்து பிரிக்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து ஒரு ஃபெஸ்டிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஃபெஸ்டிவல், டான்ஸு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ட்ரைப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஆர்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலேருந்து எப்பயுமே ஒரு கொஷின் வரும். ஸோ இன்றைக்கி ஃபெஸ்டிவல்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் இதில் இருக்கிறதுலேயே ரொம்ப பேசிக்கான கொஷின் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. நானுமே வந்து ரொம்ப டஃப்பாக யோசிக்கிற லெவல்லாம் கிடையாது. ஆர்டிகல் 17னா என்ன, ஷெட்யூல் 7னா என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சு டெலகிராமில் வந்த சோர்ஸ் வச்சு தான் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஓகே, நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்காக. அப்போ தான் இந்த வீடியோ 4 பேருக்கு போய் சேரும். ஏன்னா நான் இந்த மாதிரி நியூவாக இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, 3rd யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு, சிட்டோகார் ஃபோர்ட். இந்த மாதிரி தான் ஓவராலாக இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் கொஷின்ஸை ஷேர் பண்ண முடியல, அதனால் ஓவராலாக என்ன ஸ்டாண்டர்டில் இருந்தது மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? இங்கிலீஷ், நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் மட்டுமே அரௌண்ட் ஒரு 10 கொஷின் வந்திருக்கான். 3 ஷிஃப்ட்லையுமே சொல்கிறேன், மார்னிங் ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டு, 3 ஷிஃப்ட்லேயுமே இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் தான் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸில் ஒரு 10 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்யூஆர்எஸ் நமக்கு தெரியும், லைக் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 10th லெவல் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இந்த பிஒய்க்கு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்கல்ல, ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த பேட்டர்னில் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சினானிம்ஸ் ஆர்டினன்ஸும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? குவான்ஸு எல்லாருமே சொன்னது என்னன்னா ரொம்ப ஈஸி, எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் கேட்கல, சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 10th லெவல் ஸ்டாண்டர்டுக்கு குவான்ஸ் எதுவுமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்டர்டில் கேட்கல. ஆனால் லாஸ்ட்டாக நடந்த அந்த கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அதில் கேட்டது எல்லாமே டிஃப்ரெண்ட்டு தான். ரீசனிங்லாம் நம்ம ரிவ்யூ சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். அது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தாவே ரீசனிங்லாம் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல், 12th ஸ்டாண்டர்ட் லெவல் பார்க்கலாம். அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு போயிட்டு வந்த ரிவ்யூவில் கிளாஸ் டெஸ்ட்டு கிடையாதுன்ட்டாங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் இல்லை. பட் பேராஜம்பிள் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. லைக் பிக்யூஆர்எஸ் மாதிரி பேராஜம்பிளில் வந்து ஒரு 5 சென்டென்ஸை கொடுத்துருவாங்க. இதில் எது ஏ, எது பி, எது சின்னு சொல்லிட்டு அதில் பேசிக்கான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து விச் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் நம்ம ஃபஸ்ட் சென்டென்ஸை போடணும், விச் சென்டென்ஸ் செகண்ட்னு போட்டு நம்ம செகண்ட் சென்டென்ஸ் போடணும், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பேங்கிங்கில் இந்த பேட்டர்ன் இருக்குது, சரிங்களா? ஓகே,
அதுக்கப்புறம் கிராமரில் வந்து ரூல்ஸ் இருக்குது, நோ சூனர் தென் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இடியம்ஸில் கொஷின் கேட்டிருக்காங்க. இடியம்ஸில் எல்லாமே பிஓக்கு தான் கேட்டிருக்காங்க. சினானியம்ஸில் இந்த ஜெனியல் அண்டு ஜெனித் அப்படின்னு 2 வார்த்தை கேட்டிருக்காங்க. ஸோ இது நான் டெலகிராம் சோர்ஸ் வச்சு தான் சொல்கிறேன், நான் கொஷின் பார்க்கல. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு குவான்ஸு. மார்னிங் கேட்டிருக்க ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு, ஐ மீன் 12th லெவல் இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு குவான்ஸ் வெரி ஈஸியாக தான் வந்திருக்கு. டைம் அண்ட் கொஷின், டைம் அண்ட் ஒர்க்கு, அதில் வந்து நமக்கு தெரியும்ல, நிறைய கான்செப்ட் ரிப்பீட் ஆகும், பட்டு நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம நம்பர்ஸை மட்டும் எடுத்து டேட்டாவை அப்ளை பண்ணி கான்செப்டில் அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அட்வான்ஸ் மேத்ஸில் 5 to 6 கொஷின் கேட்டிருக்காங்க. இதே தான் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் அட்வான்ஸ் மேத்ஸு கிட்டத்தட்ட 6 to 8 கொஷின் கேட்டிருக்காங்க டிகிரி ஸ்டாண்டர்டில். சரிங்களா? பட் அந்த என்ன லெவலில் இருக்குன்றது நம்ம நெக்ஸ்ட்டு போகிறப்ப பார்க்கலாம். ஓகே, அட்வான்ஸ் மேத்ஸு ட்ரிப்ளெட்ஸு, கோன் அண்ட் சிலிண்டருடைய வால்யூம் கேட்டிருக்காங்க. லைக் ரேடியஸ் வந்து சேமாக இருக்கும், ஹைட்டை மட்டும் நம்ம வந்து வேரி பண்ணுறோம். முன்னாடி வந்து ஹைட்டு வந்து 2ஆக இருந்தால் இப்போ ஹைட் வந்து 1ஆக இருக்குது அப்படின்னா வால்யூமுடைய ரேஷியோ இப்போ இருக்கிற ரேஷியோ என்ன, முன்னாடி இருக்கிற வால்யூமோட ரேஷியோ என்ன அப்படின்ட்டு 2 கொஷின்ஸ் ஆவரேஜில் வந்து கேட்டிருக்காங்க. மற்ற கொஷின்ஸ் எல்லாமே ஒரு டாபிக். 1 கொஷின் ஃப்ரம் ஆல் சாப்டர் லைக் நம்பர் சிஸ்டம், ப்ராஃபிட் லாஸ், எஸ்ஐசிஐ, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, இது எல்லாமே பேசிக்கான கொஷின்ஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. சரிங்களா? ஓகே, ரீசனிங் எப்படி இருந்திருக்கு? 3 கொஷின் ஃப்ரம் டிசிஷன் மேக்கிங் மட்டுமே 3 கொஷின் பேஸ்ட் ஆன் த ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ். லைக் இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ரோட்டில் ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி, ஐ மீன் பிளட் வந்துட்டுருக்கு, அந்த பையனை நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பீங்களா இல்லை போலீஸில் எஃப்ஐஆர் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு ரூல்ஸ் படி நமக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம். பட் எத்திக்கல் படி ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் ரியல் எக்ஸாம் பேஸ்டு, ஐ மீன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் பேஸில் கேட்குறது. சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எத்திக்ஸுங்கிற டாப்பிக்கில், ரீசனிங்கில் டிசிஷன் மேக்கிங் டாபிக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நார்மலாக எஸ்எஸ்சியில் கேட்பாங்கள்ல, லைக் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், ஏபிசிடி, நம்பர் லாஜிக்ஸ், எல்லாமே அந்த மாதிரி ஒரு டைரெக்டான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஜிகேஜிஎஸ் ஹச்எஸ்சி லெவலுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேயில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பாலிட்டியில் ரைட் டு ஈக்குவாலிட்டி கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 2023 கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடி போயிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ படித்தாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் போட முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ இருக்கிற ஒரு மந்த்துக்கே 1000 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அப்போது 2 வருஷம்லாம் நம்ம படிக்கிறதுக்கு பதில் நம்ம ஜிகேஜிஎஸில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ட்ராஃபி லெவல் கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் சந்தோஷ் ட்ராஃபி, அதுக்கப்புறம் சோலார் பவர் பிளான்ட் என்ன, இந்த ஃப்ளோட்டிங்லாம் இருக்கும் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்ஸில் வந்து நிறையா கரண்ட் அஃபேர்ஸில் இது ஒன்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் சோலார் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி. ஓகே, அடுத்து டிகிரி ஸ்டாண்டர்டு குவான்ஸு ஓவராலாகவே டஃப்பு தான். நீங்கள் எந்த சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சிஜிஎல் டயர் 2ல் கேட்க வேண்டிய டாபிக்ஸு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில். ப்ரிசம் மென்சுரேஷன்லேயே ஒரு டஃப்பான டாபிக் அப்படின்னு பார்த்தா நம்ம சொல்கிறது ப்ரிசம் தான் சொல்லுவோம். அந்த ப்ரிசம் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யூலர் தியரம் யூஸ் பண்ணி 2 கிராஃப் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. லைக் கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து 2 கொஷின். சரிங்களா? அதுக்கப்புறம் சென்ட்ராய்டு கிராஃபை பேஸ் பண்ணி. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, அட்வான்ஸ் மேத்ஸ்லேயும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. லைக் நார்மல் ட்ரிக்னாமெட்ரிலாம் இல்லாமல், நார்மல் ட்ரிகோ, நார்மல் ஜியோ, நார்மல் மென்சுரேஷன் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து போடுறது கஷ்டம். அதேமாதிரி ஜிஎஸ் எல்லாமே டெப்த்தாக கேட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நம்ம கான்செப்ட்ஸில் ரொம்ப டெப்த்தாக படிச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த ஸ்டாண்டர்ட் லெவல், டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதே தான் சிஜிஎல்லுக்கும் பண்ணுவாங்க, சிஜிஎலுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே இந்த எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்களோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணிக்கோங்க கடைசி நேரத்தில். பிகாஸ் நமக்கு இது எல்லாருக்குமே தெரியும், வெண்டார் மாறிட்டாங்க. ஸோ எடுக்குவிட்டி எப்படி கொஷின் எடுக்கிறான், அவனுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் ஆக்டிவ், இங்கே பாருங்களேன், இங்கிலீஷு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்,
ஃபோபியா, காம்ப்ரஹென்சிவ் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல காம்ப்ரஹென்சிவ் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு தான். கண்டிப்பாக கொஷின் வந்து ஒர்த்தாக தான் இருந்திருக்கும். என்னென்னா அவங்க வந்து ஒழுங்காக எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலை, காலேஜ் சரி கிடையாது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறையா வந்திருக்கு. ஸோ அதை நம்ம வேறு வழி கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் எக்ஸாம் எழுதணும். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் உடனேலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ரியாலிட்டியில். ஓகே, ரீசனிங் பாருங்களேன். நம்பர் அண்ட் ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரியஸ், அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் ரெஸ்பான்ஸ். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, ரியல் லைஃப் சுச்சுவேஷன் அதுதான் கேட்டிருக்காங்க. சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இது வந்து பேங்கிங்கோடைய பேட்டர்னு. இந்த பேங்கிங் பேட்டர்ன் ரீசெண்டாக ஆர்ஆர்பிலையும் எஸ்எஸ்சிலையும் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது டைம் எடுக்கும். அரௌண்ட் ஒரு கொஷின் 2 minute to 3 minute எக்ஸாம். ஸோ எக்ஸாமில் சால்வ் பண்ணுறப்போ இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சால்வ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் இன் கன்க்ளூஷன், இது நமக்கு தெரியும். ரீசனிங்கில் மெயின்ஸில் கேட்பாங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம்லேயுமே மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு என்ன தான் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணாலும் ஆத்தர் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார். அவங்க வந்து அவங்களுடைய ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஓவராலாக எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னா, சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் பண்ணுற மாதிரி, அவேர்னஸ் வீடியோ மாதிரி. கொஞ்சம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஆன் திஸ் பேட்டர்ன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ காய்ஸ். என்னுடைய டெலகிராம் சேனல் சால்வ் வித் ப்ரிஷோ, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் இந்த சேனலில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை. இல்லை நான் என்கிட்ட கேட்டால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், டாட்டா.